ரெண்டாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் என்று சொல்வார்கள், ஒப்பந்த திருமணம். இவர்கள் திருமணத்தை என்னவா நினைக்கிறாங்கன்னா, நீ செய்ய வேண்டியதை செய்ய, நான் செய்ய வேண்டியதை செய்வேன். பெரும்பாலான திருமணங்களில் இதுதான் நடக்குது. நாங்கள் இந்த பிப்ளிக்கல் மேரேஜ் கவுன்சிலிங் சார்ந்து கூட்டங்களை நடத்துகிற போது, அல்லது கணவன் மனைவி உறவிலே காணப்படுகிற விரிசல்களை குறித்து பேசுகிற போது, அங்கு என்ன வருதுன்னா, அவ என்ன செய்யறா என்னை ஏன் கேட்குறீங்க, அவர் என்ன செய்யறார் என்னை ஏன் கேட்குறீங்க. ஆக மொத்தம் நாங்கள் இருவரும் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் அவங்க எதுவும் செய்யறதில்ல, ஆகவே நான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேன். இது ஒரு 50-50 கான்ட்ராக்டை போல. இது ஒரு உதாரணத்துக்கு நாம ஒரு பில்டிங் கட்ட சொல்றோம் அப்படின்னா, நாம பணம் கொடுத்தா அவர் கட்டி தருவார். நாம எப்ப பணம் கொடுக்கறது நிறுத்தமோ அப்ப அவர் கட்டக்கூடியதான அந்த கட்டட பணியை என்ன பண்ணிடுவார், நிறுத்தி விடுவார். இதுக்கு பேரு தான் கான்ட்ராக்ட் மேரேஜ். அப்ப அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க, அவர் புருஷனாக செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்யட்டும், அப்பதான் நான் செய்வேன். அவர் எனக்கு சம்பாதிச்சுட்டு வந்து சில வேலை உதவி செஞ்சா நான் சில வேலைகளை செய்வேன் என்று போட்டி போட்டு ஒருவருடைய கடமைகளை மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் ஒழிய தங்களுடைய பொறுப்புகளை யோசிப்பது கிடையாது. இவங்க பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சா நான் செய்யறேன். அப்ப இந்த உறவுகளை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்செக்யூர், பாதுகாப்பு இவங்களுக்கு இருக்காது. இவங்க ஒரு மனைவியை சந்தேகத்தோடயே பார்த்து கொண்டிருப்பார்கள், கணவனை சந்தேகத்தோடே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன ஆகாது, வராது. இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையும் வேதம் போதிக்கல. 50-50 அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுடைய திருமணத்தை குறித்து வேதம் போதிக்கவில்லை. நாம் ரெண்டு விஷயங்களை பார்த்தோம், கன்சியூமர் மேரேஜ், அடுத்து கான்ட்ராக்ட் மேரேஜ் என்று. ஆனால் வேத வசனம் சொல்வது என்பது கவனன்ட் மேரேஜ். இது ஒரு உடன்படிக்கைகளை மையப்படுத்தியதாக இருக்கிறது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் தங்களுடைய உரிமைகளை, கன்சியூமர் மேரேஜ்ல எல்லாவற்றிலும் தங்களுடைய தேவைகளை முதன்மைப்படுத்துவார்கள். இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்ல எல்லாவற்றிலும் தங்களுடைய உரிமைகளை முதன்மைப்படுத்துவார்கள். ஆனால் வேதம் போதிக்கிற இந்த கவனன்ட் மேரேஜ்ல எல்லாவற்றிலும் தங்களுடைய பொறுப்புகளை முதன்மைப்படுத்துவார்கள்.